ஃபுட்பால் எல்லாத்துக்கும் ஈஸியாக அமையறதில்ல. சின்ன நாடு, கம்மி பாப்புலேஷன், அது ஒரு ஐலாண்டு. இருந்தாலும் ஸ்பெயின் மேலே ட்ரா, உருகுவே மேலே ட்ரா, இந்த மாதிரி பெரிய பெரிய டீம் மேலே ட்ரா பண்ணி ரவுண்ட் ஆஃப் 32 குவாலிஃபைறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு டைம் வேர்ல்டு கப் விளாட்றாங்க, ஃபஸ்ட்டு டைம் ரவுண்ட் ஆஃப் 32 வராங்க. வந்துட்டு விருந்தையை வீசிட்டு ஒரு மொக்க பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போல கேபோ வெர்டே. கிட்டத்தட்ட இந்த மேட்ச் அர்ஜென்டினா வர்சஸ் கேபோ வெர்டே யாருமே மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹார்ட்ஃபுல்லான மேட்ச். அர்ஜென்டினா கோல் அடித்தா பதிலுக்கு கேபோ வெர்டே நாங்களும் கோல் அடிப்போன்னு கோல் அடிக்கிறாங்க. மெஸ்ஸி 29 மினிட் ஒரு கோல் அடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து கேபோ வெர்டே செகண்ட் ஹாஃபில் 59 மினிட்ல ஒரு கோல் அடிக்கிறாரு. ஓகே, எக்ஸ்ட்ரா டைம் இப்போ 90 மினிட்ஸ் முடிஞ்சு கோல் இல்லாமல் அது எக்ஸ்ட்ரா டைம் போகுது. எக்ஸ்ட்ரா டைம்லேயே சும்மா இருந்தாங்க அர்ஜென்டினா. லிசாண்ட்ரோ மார்டினஸ் நினச்சி பார்க்க முடியாத இடத்துல இருந்து நினச்சி பார்க்க டைமில் ஒரு கோல் அடிக்கிறாரு. ஆனால் கேபோ வெர்டே அவங்க போராட்டத்தை நிப்பாட்டவே இல்லை. 103 மினிட்ல அந்த மனுஷன் இந்த மாதிரி கோல் வாழ்க்கையில் அடிச்சிருக்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். நான் தான் அடிச்சேன் அவ்வளோ ஒரு கூறி போன சந்தோஷத்தில் கிரவுண்டு சுற்றி வாண்டார். எதிர்பார்க்காம அதுவும் பயங்கரமான கீப்பர் ஆஸ்டன் வில்லா சேர்ந்த மார்டினஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. இது பயங்கரமான கீப்பர், அவரால் பாலை தொட்ட கூட முடியல. இது ஃபிஃபா வேர்ல்டு கப்போட பெஸ்ட் கோல் ஆஃப் த டோர்னமெண்ட்னே சொல்லலாம். ஒரு பயங்கரமான கோல். 2-2 ட்ரா ஆகுது இந்த மேட்ச். 113 மினிட்ல கேபோ வெர்டே சங்கடப்படுற விஷயமும் ஒன்று நடக்குது. அதுதான் கோல் மூலியமா அவங்களால திருப்பி அந்த லாங் விசில் கேட்கும் போது மனசோடஞ்சு எல்லாம் கீழே விட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த மனுஷன் ஓசினா கிட்டத்தட்ட 7 சேவ் எடுத்திருக்காரு. ஸ்பெயின் மேலே எடுத்த அதே மாதிரி இங்கே அர்ஜென்டினா மேலே 7 சேவ். அர்ஜென்டினாக்கு ஒரு சாவு பயத்தை காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். 90 மினிட்ஸ் எந்த மேட்சுமே அவங்க 90 மினிட்ஸ் தோக்கவே கிடையாது இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பில். 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அர்ஜென்டினா மேலே தோற்றுருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சின்ன நாட்டிலேருந்து நாங்கள் எங்கள் ஊர் யாருக்கும் தெரியாது, நாங்கள் ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு கப். ஆனால் நாங்கள் இந்த இடத்த விட்டு போகும்போது எங்களை யாருக்கும் தெரியாமல் இருக்காது, எங்கள் பிளேயர்ஸ் கண்டிப்பாக பெரிய பெரிய லெவலில் விளையாடுவாங்கன்னு ஓசினா சொல்லிட்டு போனார். இது ஒரு ஹார்ட் டச்சிங் மேட்ச். ஹேட்ஸ் ஆஃப் கேபோ வெர்டே. அவங்க பர்ஃபார்மன்ஸ் சொல்கிற வார்த்தையே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹார்ட் டச்சிங்காக ஃபுல் காம்பேக்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. நாங்கள் கண்டிப்பாக விளையாட்டு காட்டுவோம், நாங்கள் சின்ன நாடு, எங்களுக்கு அவ்வளோலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காத அளவுக்கு பயப்பழக்க வைக்கிற மாதிரி இருந்தது அவங்க பர்ஃபார்மன்ஸ் இந்த வேர்ல்டு கப்பில். ஆனால் அர்ஜென்டினா வேணால் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் கேபோ வெர்டே மக்களோட மனசை ஜெயிச்சிட்டாங்க.